என் பொண்ணோட பர்த்டே. அதுக்கு வந்து அனுஷ்கா சர்மாவையும் நம்ம ஷாருக்கையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். அவங்க சீக்கிரம் போக வேண்டியிருக்கிறதுனால உடனே கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரி பண்ணி தாங்கன்னாங்க. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வெங்காயத்தை சாரா மாதிரியாக கட் பண்ணாங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாடத்துக்காக ஆச்சி பானிபூரி கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் அதில் வந்து ஒரு 50 பீஸ் பானிபூரி இருக்கும். அதை அப்படியே பொரித்து நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து முதல் பாக்கெட் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு மசித்து அதில் சேர்க்குறதுக்காக ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இனிப்பு, அதாவது புளி டேட்ஸ் சேர்ந்த ஒரு பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. காரத்துக்காக ஒரு மின்ட்டு சட்னி. இப்போ வந்து நம்ம உரப்பு மின்ட்டுக்கான பேஸ்ட் அப்படி தட்டுறோம். நல்லா சிவன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நல்லா அதை வந்து கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு நல்லா கலக்கியாச்சு. சட்டி நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா பெரிய நடிகர்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு அடுத்தது வந்து அந்த டேட்ஸு புளி சேர்ந்த ஒரு சிரப்பு, அதை வந்து அதையும் ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி அதை வந்து லிக்விடாக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் தூக்கி சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த பானிபூரியெல்லாம் பொரித்தோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா என்ன தெரில, நல்ல உருண்டையாக உப்பெல்லாம் பலூன் மாதிரி வருது, அதாவது ஒரு பால் மாதிரி வருது. அருமையாக இருக்குது. நல்லா நிறைய பார்த்துருப்பாங்க டிவி, அதனால் வந்து ஹீட்டு சரியாக இருக்கா அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுக்கிறாங்க. அருமையாகவே வந்தது. யார் பொரிச்சாலும் அந்த மாதிரி தான் வரும் போல் இருக்குது. அருமையான ஒரு பானிபூரி தயாராகிட்டு பாருங்கள். கடையில் வாங்குகிற மாதிரி டொக் டொக்னு சவுண்டெல்லாம் கேட்கும், அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மிக்ஸ் வாங்கி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. என்னை பார்த்துட்டிங்கல்ல, இந்த உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு அதை ஹீட்டை குறைக்கிறதுக்காக தண்ணி விட்டு அலசிட்டு அப்படியே தொலியை உரித்து நல்லா கையால் மசிச்சுட்டு அந்த மசாலா பொடியை தூவி நல்லா சில்லுன்னு நறுக்கி வச்சு இந்த வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி தகன்னு ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. மின்ட்டு சட்னி ரெடியாக இருக்குது. டக் டக் கிழங்க ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்வீட் சேர்த்தாச்சு. மின்ட்டு ஊற்றியாச்சு. எடுத்து கப்புன்னு சாப்பிட்ற வேண்டிதான். சியர்ஸ். ஷாருக்கானோட பண்ணேன். தேங்க்யூ.